ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கீரைகளின் ராணி முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம். அது கூட நிறைய புரோட்டீன் உள்ள நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. தினம் தினம் நீங்கள் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டா போதுங்க. உங்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த ஒரு லட்டில் கிடைக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க, ஹைப்பு போடுங்க. இப்போ முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா உருவிட்டு கழுவிட்டு வடிகட்டிக்கிடுவோம். தண்ணி ஒன்று கூட இல்லாமல் இப்போ வடிகட்டிட்டு ஒரு பேப்பரோ இல்லை துணியை விரித்து அதை நம்ம காய வச்சுருவோம். வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும். அப்போத்தான் இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்குங்க. பாருங்கள், பச்சை கலர் அப்படியே இருக்குது. அது கூட நிறைய நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். போக போக நான் அது என்னான்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம். அதில் முருங்கைக்கீரையை போட்டுருவோம். பாருங்கள், காஞ்சதே இப்படி நொறுக்குன்னா அப்படியே நொறுங்குது. போட்டுட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம முருங்கைக்கீரையை வறுத்துக்கலாம். ரொம்ப கையிலலாம் வைக்காதீங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வச்சாவே அந்த கீரை நல்லா மொறுன்னு ஆயிரும். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு அந்த கடாயில் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா நொறுங்குது. இப்போ ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். தீயை இப்பையும் சொல்கிறேன், ஒரு மீடியம் சைஸ்லேயே நம்ம வச்சுக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம கொட்டிடலாம். அடுத்து முந்திரி பருப்பு, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். எதுக்குமே நீங்கள் எண்ணெயெல்லாம் விட வேணாம், அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுத்தாச்சு. அது கூட நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை, ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தாங்க, தோல் நீக்கினது. அது கூட 4 ஏலக்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா அந்த சூடு வரந்தட்டிக்கு வறுத்து விட்டுக்குருவோம். இப்போ இதுவுமே வறுத்தாச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை, அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ அதையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ எள்ளு, அதையும் நம்ம சடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் பாருங்கள் வெடிக்குது. நம்ம இந்த எள்ளை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். மற்ற நட்ஸோட இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ இது தண்ணிப்பழம் விதைன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், சடன்னு வெடிக்குது. நம்ம எடுத்துருவோம். இதுக்கடுத்து பூசணி விதை, அதையும் போட்டு வறுத்து சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க, நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள், அதையும் வறுத்தாச்சு. இப்போ எல்லா நட்ஸுமே நம்ம வறுத்துட்டோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பூரா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை நம்ம வெயிலில் போடாமல் வீட்டுக்குள்ளேயே காய வச்சதுனால நல்லா க்ரீன் கலரில் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த நட்ஸை போட்டு நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க. கொரப்பாக அரைச்சாத்தேன் நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடிபடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு அதையும் நான் அரைச்சி காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்க வேண்டாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ முருங்கைக்கீரையும் அரைச்சாச்சு, இந்த நட்ஸும் அரைச்சிட்டோம். இனி நம்ம இந்த முருங்கைக்கீரையை அப்படியே போடக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டால், இந்த முருங்கைக்கீரையில் ஏதாவது ஒரு முருங்கை குச்சி இருக்கும் இல்லையா, நம்ம குழந்தையெல்லாம் சாப்பிடும். அதனால சலிச்சுக்கலாம். இப்போ
சலிச்சாச்சு, குச்சி எதுவுமே இல்லை, நான் நைஸாக அரைச்சிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கிருவோம். இப்போ நான் 1 கப்பு வெல்லத்தை தட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட பேரிச்சம்பழம், ஒரு 5-6 பேரிச்சம்பழம், திராட்சை, காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இது அத்திப்பழம், இதுவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போடுறதுனால நான் வெல்லத்தை கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் இன்னும் 1 கப்பு நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நட்ஸ் எல்லாம் இவ்வளோலாம் எப்படி போடுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. வெறும் முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு, எள்ளு இது போட்டாவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை லட்டுக்கு நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவும் ஹெல்த்தி தான். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரையோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையால் நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும், கலந்து விட்டுறணும். அந்த நட்ஸு, முருங்கைக்கீரை, இந்த திராட்சை இதெல்லாம் ஒன்று சேரணும். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இருந்தாலும் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் இனிப்பு. அதனால் நம்ம திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்டியில் இருக்கிறத வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த முருங்கை ஃபஸ்ட்டு போட்டதை அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஈவனாக அந்த திராட்சை, அத்திப்பழம் எல்லாமே கலந்துருக்கும், பேரிச்சம்பழம். இப்போ இந்த பாதியை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். சும்மா அட்ராக்ஷன் கலரில் அப்படி இருக்குங்க அந்த லட்டு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக குழந்தைங்கள்லாம் கலரை பார்த்தே விரும்புதுங்க. கருப்பு கலராக இருந்தால் திங்காதுங்க. ஆனால் இது சூப்பராக இருக்குங்க கலரு. இப்போ இதையும் அரைச்சாச்சு. அது கூட நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியோ ஒரு கடாயோ அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், நெய் ஒரு 1/4 கப்புக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி சுட வச்சுருவோம். சுட வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கரண்டியால் கிளறி கொடுப்போம். ஏன்னா நெய் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கரண்டியால் கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அந்த நெய் எல்லா பக்கமும் அப்ளை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு நம்ம இனி நமக்கு தேவையான சைஸுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய உருண்டை ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிறணும். கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்கன்னா சின்ன லட்டு பிடிங்க, பெரிய குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடிங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறவங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. தினமும் நீங்கள் இந்த ஒரு உருண்டை பிள்ளைக்கு இந்த ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். நீங்களும் சாப்பிடலாம். குறுக்கு வலிக்காது, கை கால் வலிக்காது. பாருங்கள், இப்படி பிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை லட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.